மனிதனை மனிதன் இறக்கமற்று கொண்டு விசிடும். ஆக அதை கண்டு ரசித்து வாழ்வதும் நிலைகள் தான் அதிகரித்து வருகின்றது. இந்த வாழ்க்கையின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நாம் பெறும் சக்தியும் பெற முடியாத நிலைகள் தடைப்படுகின்றது. இவ்வாறு நாம் வெளியிட்ட மூச்சலைகள் காற்று மண்டலத்தில் பரவப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் பெயர்ப்படும் உணர்விலே தனக்கு அந்த ஊழ்வினை என்ற வித்தாக பதித்தது. பதிந்த உணவின் அணுக்கள், அது நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் பெற்ற நாணங்களில் கருக்களாக உருவருவதும் அதன் நாளழிவில் அதனுடைய பெருக்கம் அணுக்களாக உருவருகின்றது. கருவாக உருவற்றது அணுக்களாக உருவற்றால் அது உணவுக்காக உணர்ச்சிகளை தூண்டும் போது எத்தகைய குணத்தின் தன்மை கொண்டு நாம் நமக்குள் கருவாக உருவாக்கியமோ அந்த உணர்வின் துணை கொண்டு அதனுடைய உணவுக்காக கரு அணுவானத்தின் அது உணர்வின் தன்மை உணவுக்காக உணர்ச்சிகளை ஊற்றி நம் இரத்த நாணங்களை உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் நம் உடல் முழுதும் பரவி வரும் இந்த இரத்தம் அதனில் கலந்த உணர்வுகள் சிறுமூளை பாகம் போகும்போதும் நம்மை அறியாமலே அந்த உணர்ச்சிகளை கூட்டி அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தி அதன் உணவுக்காக இயங்கி வெற்றி நாம் சுவாசிக்க செய்து இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. நாம் இருக்கும் நல்ல நிலைகளை பெற அது தடைப்படுத்துகின்றது. நாம் மனிதனாக இருக்கும் நாம் தீமை என்ற நிலையை ஒன்றிய நிலைகள் கொண்டு உருவான மற்ற தாவர இனங்களில் விளைந்த விஷம் கொண்ட நிலைகள் இருப்பினும் மனிதன் வெப்பத்தை ஊற்றி நீருடன் கலந்து அதை ஆவியாக மாற்றிவிட்டு விஷத்தின் தன்னை தனித்து தணிக்கக்கூடிய உணவின் மற்ற உணர்வுகளை இயக்கப்பட்டு சுவை கொண்ட உணவாக படைக்க கற்றுக்கொண்ட மனிதன் இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்த தவறினால் இந்த உடலின் இச்சை வளர்த்தால் இந்த புவியின் ஈர்ப்பின் வட்டத்திலே தான் நாம் இருக்க நேரும். புவிக்குள் வாழும் மக்கள் மத்தியில் எவர் நம்மை துயரப்படுத்தும் சொற்களை சொல்லுகின்றனரோ அந்த உணர்வை நமக்குள் வளர்த்துவிட்டால் இது நமக்குள் எதிர்க்கும் உணர்வுகள் நல்ல அணுக்களை கொண்டு குவிக்கும் அணுக்கள் பெறுகின்றது. அவ்வாறு எவர் உடலிருந்து அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் பெறுகின்றதோ பின் இந்த உடலை விட்டு சென்ற அதன் வலுவின் துணை கொண்டு நம் உயிரான்மா அவனுள் சென்று அதை இதே விஷத்தன்மை கொண்டு அவனுள் விளைந்த உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்று ஆவியாக உட்புகுந்து அரும் பேயாக மாற்றி அமைத்து பேய்மனம் கொண்ட நிலையை மாற்றி இந்த உணர்வின் தன்மை அணுக்களை மாற்றி கடும் நோயாக வீழ்த்திவிடும். பின் அதன் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட அந்த பேய்மனம் அதனுடைய வளர்ச்சியின் துணை கொண்டு இதை வீழ்த்தி வைத்து வெளிவந்த பின் எதனின் பேய்மனம் கொண்டதோ தனது ஆவேச உணவுக்காக மற்றொன்றை கொண்டு கொதித்து ரசித்து உணவாக உட்கொள்ளும் மிருக இனங்களாக நம்மை உருமாற்றி விடுகின்றது நமது உயிர்.